ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து வீடியோவில் ஒரு சிம்பிளான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாழைப்பூவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பஜ்ஜி செய்ய போகிறேன். இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போலே இருந்துச்சு. வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பழம் மட்டும்தான் இருந்துச்சு. சரி, வாழைப்பழம் சாப்பிட்டு போர் அடிச்சுது அப்படிங்கிறதுக்காக சரி கடலை மாவு கொஞ்சம் இருந்துச்சு, இதில் வந்து நம்ம பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வாழைப்பூவில் வந்து நான் வந்து பஜ்ஜி செய்ய போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாழைப்பூ சாப்பிட கிட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி பஜ்ஜி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு வந்து கடலை மாவு கொஞ்சம் எடுத்துக்கிறேன், உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது போட்டுட்டு அப்புறமா உங்களுக்கு கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள் இருக்கு இல்லையா, அந்த மிளகாய்த்தூள் தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு தண்ணியில் வந்து நல்லா பஜ்ஜி மாவு வந்து நல்லா அந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. கலந்து வச்சுட்டு நான் வந்து எண்ணெய் வந்து நான் வந்து ஹீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த வாழைப்பூ இருக்கு இல்லையா, அந்த வாழைப்பூ வந்து ஒன்றா வந்து நம்ம எண்ணெயில் பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 வந்து நம்ம வாழைப்பூ வந்து நம்ம வந்து பொரித்து எடுக்கலாம். சூப்பராக வந்து இந்த பஜ்ஜி நல்லா மொறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடும். இது வந்து டக்குன்னு வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பஜ்ஜி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்துருச்சு. இப்போ வந்து பஜ்ஜியை வந்து வேறு ஒரு பிளேட்டில் வந்து நான் வந்து மாற்றிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பஜ்ஜியை வந்து வேறு ஒரு இதில் மாற்றியாச்சு. ஸோ வீடியோ பிடிச்ச வீடியோஸை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மணி செல்வி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.